வணக்கம், நான் உங்கள் காப்பா. நாம் இன்று பார்க்க போகிற விஷயம் பெண்களினுடைய திருமணம். சாதாரணமாக இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னம், 2ஆம் பாவகம், 7, 8 இந்த பாவங்களில் அசுப கிரகங்கள் அமர்றது, அப்புறம் இந்த வீட்டுக்குறையோர்கள், அதாவது இந்த வீட்டினுடைய அதிபதிகள் வேறு அசுபஸ்தானங்களில் போய் அமர்றது, அதுக்கப்புறமா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கிறது. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி 1, 2, 7, 8 இந்த மாதிரி இடங்களில் ராகுவோ கேதுவோ இருக்கிறது. இது மாதிரி லாஜிக்குகளை எடுத்துக்கிட்டு திருமண தாமதம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் குழப்பிக்கிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதெல்லாம் தோஷம் அப்படின்னு சொல்லி குழப்பியும் விட்டுருப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய முறைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாதாரணமாக பார்க்குறப்ப நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகாமையே உங்களுடைய குடும்ப பெண்கள் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய மகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சகோதரிகளாக இருக்கலாம், இல்லாட்டினா உங்களுடைய ஜாதகமாகவே இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, எந்த நட்சத்திரம் ராசி அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த செவ்வாய் இருக்கிற இடத்த 1 அப்படின்னு எண்ணுங்க. அதில் இருந்து 2, 3, 4, 5 எண்ணி வந்தீங்கன்னா செவ்வாய் இருக்க வீட்டை 1 என எடுத்துக்கிட்டு அடுத்து 2, 3, 4 எண்ணி வந்துட்டு 5ஆவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால், அதுக்கடுத்து 9ஆவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்கள் திருமணம் தாமதமாக நடக்கும். அப்படி விரைவாக நடந்துருச்சு அப்படின்னா குடும்ப உறவுகளில் சிக்கல் இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்த இன்னொரு இணைவு சூரியன். இப்போ எப்படி செவ்வாய்க்கு எண்ணிங்களோ அதே மாதிரி சூரியனுக்கும் எண்ணுங்க. சூரியன் இருந்த இடத்திலோ அல்லது சூரியன் இருந்த இடத்தை 1 என எண்ணி அடுத்து வரக்கூடிய 5ஆவது வீட்டிலோ அடுத்து 9ஆவது வீட்டிலோ இந்த ராகுவோ கேதுவோ இருந்தாலும் திருமண தாமதத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. இந்த 1, 5, 9 நீங்கள் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் எப்படி வேணாலும் எண்ணிக்கலாம். இப்படி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவசரப்படாமல் திருமணம் பண்ணுங்கள். நீங்கள் அவசரமாக ஏதாச்சும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி திருமணத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த சூரியன் லாஜிக்கு விட்டுருங்க. இந்த செவ்வாய் லாஜிக் ஃபஸ்ட்டு பேசணும் இல்லைங்களா? அந்த செவ்வாய் லாஜிக் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை செஞ்சாகணும். திருமணத்தை தாமதமாக பண்ணணும். அப்படி தாமதமாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகங்களை இப்படி பாருங்கள், பார்த்துட்டு அதில் தெரிஞ்சுக்குங்க. தாமதம் அப்படின்னா வயசு எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு 23 வயசு சாதாரண வயது, ஆண்களுக்கு 25 இல்லைங்களா? அப்போ செவ்வாய்க்கு 1, 5, 9 ராகுவையோ கேதுவையோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துட்டா ஒரு 23 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுங்கள். ரொம்ப நெருங்கி இருக்குது, அந்த பாகை ரீதியாக நம்ம பார்க்கணும். நீங்கள் ரஃபாக பார்க்குறப்ப இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அருகில் இருக்க ஜோதிடர்களை அணுகுங்க, எத்தனை வயசுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு. சாதாரணமாகவே செவ்வாய்க்கு 1, 5, 9 ராகுவோ கேதுவோ இருந்துவிட்டால் கொஞ்சம் திருமணத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. சூரியனுக்கு 1, 5, 9 இந்த மாதிரி இடங்களில் ராகு கேது பார்த்திங்கன்னா திருமணம் வேகமாக நடந்தாலும் குழந்தை பிறப்பில் சில தாமதங்கள் ஏற்படலாம். இல்லாட்டினா குழந்தை பிறப்பு தாமதத்துக்காக உங்களுடைய திருமணமே தாமதமாகலாம். தொடர்ந்து இதை பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் திருமண விஷயத்துக்குள்ளே போகிறது நல்லது. இல்லாட்டினா பின்னால் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோக்கள் மூலியமாக பேசலாம். வணக்கம் காப்பா.